அனைவருக்கும் வணக்கம். நெருப்பு தத்துவத்தை கொண்ட செவ்வாயின் ஆதிக்கம் பெற்ற இந்த மேஷ ராசி துணிச்சலும் தலைமை பண்பும் எந்த ஒரு புதிய காரியத்தையும் முன்னின்று நடத்தக்கூடிய ஆற்றலும் இவங்கக்கிட்ட இயல்பாகவே இருக்கும். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். நேரடித்தன்மை, அதாவது சுயமரியாதை, மனசில் பட்டதை அப்படியே பேசிடுவாங்க. முதுகுக்கு பின்னால் பேச தெரியாத ஒரு ராசினா அது மேஷராசி சொல்லலாங்க. உங்களோட இந்த குணம் சில நேரங்களில் எதிரிகளை நிறைய உருவாக்கும். நிறைய சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அவங்க எதுக்குமே தயங்கி நிற்கவே மாட்டாங்க. தோல்விகளை கண்டு சோர்ந்துடவே மாட்டாங்க. அடுத்த இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளோதான் தோல்வி வந்தாலும், என்ன இடைஞ்சல் வந்தாலும், தடங்கள் வந்தாலும், யார் என்ன பிரச்சனை பண்ணாலும் சரி, அவங்களோட இலக்கு தான் அவங்களுக்கு முக்கியம். அவங்க இலக்கை நோக்கி இவங்க எப்பவும் போயிட்டே இருப்பாங்க. உதவுற குணம் நிறைய அவங்களுக்கு இருக்கும். துரோகம் செஞ்சவங்களே நாளும் கூட அவங்க கஷ்டப்பட்டு வந்து நின்னாங்க அப்படின்னா இவங்க உதவாமல் இருக்கவே மாட்டாங்க. இவங்களால் இருக்கவே முடியாதுன்னு சொல்லலாம். அதிகமாக கோவத்தை கொண்டவங்க. அதே நேரத்தில் சீக்கிரமாக சாந்தமும் ஆயிடுவாங்க. சட்டுன்னு கோபம் வரும். அடுத்தடுத்த சில நிமிஷத்துலேயே அதை மறந்து பழையபடி பேசிடுவாங்க. சுய உழைப்பின் மூலமாக இவங்க முன்னேறக்கூடியவங்க. சுய உழைப்பு மேலே இவங்க நிறைய நம்பிக்கை வச்சுருக்காங்க. அதிர்ஷ்டத்தை விட இவங்களோட சொந்த உழைப்பையும் திறமையும் மட்டுமே இவங்க வாழ்க்கையில் நம்பி முன்னேறுவாங்க. இந்த மேஷ ராசிக்காரங்க உண்மையிலேயே போன மாதம் ரொம்ப மன ரீதியாகவும் நடைமுறை வாழ்க்கையிலும் ரொம்ப சில கடுமையான ரணங்களையும் ஏமாற்றங்களையும் சந்திச்சிருப்பாங்க. கிரக நிலைகளப்படி அவங்க சந்திச்சிருக்க வேண்டியது உண்மை. ஜோதிட ரீதியாகவும் கிரகங்களோட நகர்வுகளப்படியும் இதுக்கு பின்னால் சில முக்கியமான காரணம் இருந்துச்சு. கடந்த மாதம் நீங்கள் எதிர்கொண்ட அந்த கஷ்டம், அவமானம் மற்றும் துரோகங்களோட பின்னணியை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? நெருங்கினவங்களாலேயே துரோகம், ஏமாற்றம். கடந்த மாதத்தில் புதன், சுக்கிரன் மற்றும் சூரியனின் நிலைகள் சாதகம் இல்லாமல் இருந்தாலும் கூட, விரய சனியோட தாக்கம் இருந்தாலும் நீங்கள் அதிகம் நம்பினவங்களே உங்களுக்கு பின்னால் பேசும் நிலை உருவாயிருந்துச்சு. இவங்களா நமக்கு இப்படி செஞ்சாங்க அப்படின்னு நீங்கள் அதிர்ச்சி அடைகிற அளவுக்கு நெருங்கிய நண்பர்களோ உறவினர்களோ இல்லை அப்படின்னா உங்கள் கூட வேலை செய்கிறவங்களோ உங்களுக்கு எதிராக செயல்பட்டிருப்பாங்க. நீங்கள் செய்கிற உதவியெல்லாம் மறந்து உங்களுக்கு துரோகம் செய்கிற பாணியில் சிலர் நடந்துகிட்டு இருப்பாங்க. உங்களை மன ரீதியாக ரொம்பவே காயப்படுத்தியிருப்பாங்க. எதிர்பாராத அவமானத்தையும் பழி சொல்லையும் நீங்கள் கடந்த மாதத்தில் சந்திச்சிருப்பீங்க. நிறைய பேர் சந்திச்சிருப்பீங்க. உங்கள் ராசிநாதனான செவ்வாய் ராகுவோடு இணைஞ்சிருந்த காலகட்டமும் சனியின் பார்வையும் சில சங்கடங்களை உங்களுக்கு உருவாக்கியிருக்கும். நீங்கள் எந்த தப்புமே செய்யாமல் சூழ்நிலை காரணமாக உங்கள் மேலே வீண் பழி விழுந்திருக்கும். அலுவலகத்துலேயோ இல்லை அப்படின்னா குடும்பத்துலேயோ உங்களுடைய நல்ல பேர் கெட்டு போயிருக்கும். நல்ல எண்ணங்களை புரிஞ்சிக்காமல் உங்களை மட்டம் தட்டவோ இல்லை அவமானப்படுத்தவோ சிலர் முயற்சி பண்ணியிருப்பாங்க. ஏன் செய்யவும் செஞ்சுருப்பாங்க. இதனால் 4 பேருக்கு முன்னால் உங்கள் கௌரவத்துக்கு சின்ன பாதிப்பு ஏற்பட்ட மாதிரி நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. இது கண்டிப்பாக நடந்தே இருக்கும். கடுமையான உழைப்பும் ஏமாற்றம் அளித்த பலன்களும் கஷ்டங்களும் உங்களுக்கு நிறைய நடந்திருக்கும். பண நெருக்கடி உருவாயிருக்கும். வரவை விட செலவுகள்லாம் கட்டுக்கடங்காமல் போயிருக்கும். கடைசி நேரத்தில் கை கொடுப்பாங்கன்னு நம்பினவங்க கையை விரிச்சிருப்பாங்க. பணத்துக்காக நீங்கள் பல பேர்கிட்ட அலைஞ்சு கஷ்டப்பட வேண்டியதாக இருந்திருக்கும். நிறைய காரிய தடைகள்லாம் வந்திருக்கும். ஒரு சின்ன வேலையை முடிக்கிறதுக்கு கூட பல முறை நீங்கள் அலைய வேண்டியதாக இருந்திருக்கும். நாளைக்கு முடிஞ்சிரும்னு நினச்ச காரியமெல்லாம் தள்ளி போய் மன உளைச்சலை தந்திருக்கும். உங்களுக்கு எல்லா பக்கம் 4 பக்கம் இருந்து 4 விஷயத்தில் இருந்தும் உங்களுக்கு நெருக்கடிகள்லாம் இருந்துகிட்டே இருந்திருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு நிம்மதியான செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விடியறதுக்கு முன்னாடி இருள் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. கடந்த மாதம் நீங்கள் பட்ட அஷ்டமத்து மற்றும் விரைய பலன்கள்லாம் கசப்பான அனுபவங்கள் எல்லாமே இந்த மாதம் மாறப்போகுது. ஜூன் 15க்கு மேலே முடிவுக்கு வருது. இப்போ உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்குள்ளேயே வந்து ஆட்சி பலம் பெற்றுட்டார். அதுபோல் மிதுன ராசியில் 4 கிரகங்கள் இணைஞ்சு குருவோட பார்வையால் உங்களுக்கு கிடைக்கிறதால உங்களை அவமானப்படுத்தினவங்க முன்னிலையில் நீங்கள் தலை நிமிர்ந்து வாழும் காலம் தொடங்கிருச்சு. துரோகிகளை உங்கள் வாழ்க்கையை விட்டே அடையாளம் கண்டு ஒதுக்கும் தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். இழந்த கௌரவமும் பணமும் படிப்படியாக உங்களை தேடி வரப்போகுது. கடந்த மாதம் கஷ்டமெல்லாம் உங்களை உடைக்கிறதுக்காக அல்லங்க, உங்களை இன்னும் பக்குவப்படுத்துறதுக்கும் பலப்படுத்துறதுக்கும் தான். இனி வரும் காலம் உங்களுக்கு புது நம்பிக்கையை தருப்பது. இந்த மாத கிரகநிலை தாக்கம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த கிரகநிலைகள்லாம் சில சிறப்பான யோகங்களையும் சில எச்சரிக்கைகளையும் தருது. உங்கள் ராசி அதிபதியான செவ்வாய் உங்கள் ராசியிலேயே, அதாவது முதல் வீட்டில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறது உங்களுக்கு மிகுந்த தைரியத்தையும் சுறுசுறுப்பையும்
தலைமை தாங்கும் பண்பையும் கொடுக்கக்கூடியதாக இருக்க போகுது. நினச்ச காரியத்தெல்லாம் நீங்கள் வீரியத்தோடு செஞ்சு முடிக்க போகிறீங்க. மிதுனத்தில் 4 கிரகங்கள் சேர்க்க உண்டாகியிருக்கு. சூரியன், புதன், குரு, சுக்கிரன். உங்கள் ராசிக்கு 3ஆம் வீடான மிதுனத்தில் இந்த 4 முக்கிய கிரகங்களும் இணைஞ்சிருக்கு. உங்கள் தொடர்பு திறன், எழுத்துத்துறை மற்றும் பயணங்கள் மூலமாக நல்ல லாபத்தை தரப்போகுது. உங்களுக்கு இளைய சகோதரர்களின் வழியில் ஆதரவு உங்களுக்கு கிடைக்க போகுது. 3ல் குருவின் பார்வை 3ஆம் வீட்டில் இருக்கும். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7, 9 மற்றும் 11ஆம் இடங்களை பார்க்குறதால திருமண முயற்சிகள்லாம் கைக்கூடி வரப்போகுது. ரொம்ப நாளாக வரன் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் அமைய போகுது. இந்த மாதம் இனி வரும் நாட்களில் உங்களுடைய விடாமுயற்சிக்கு நல்ல பலன்கள் தரக்கூடிய நாட்களாக அமைஞ்சிருக்குங்க. நீங்கள் நினச்ச காரியமெல்லாம் நிறைவேறுமா, அதிர்ஷ்டமாக இருக்குமான்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மத்தியமமான அதிர்ஷ்டமும் அதிக உழைப்பு கலந்த பலன்கள் தான் கிடைக்க போகுது. நினச்ச காரியங்கள் எல்லாமே உடனே நிறைவேறிட்டாலும் கூட உங்களுடைய தொடர் முயற்சியால் மாத பிற்பகுதியில் சாதகமான முடிவுகள்லாம் உண்டாக போகுது. அவசரப்பட்டு நீங்கள் எந்த ஒரு முடிவுமே எடுக்காமல் நிதானமாக செயல்பட்டால் தொட்ட காரியத்தில் எல்லாத்துலேயுமே வெற்றி பெறுவீங்க. அதை முக்கியமாக அக்ரிமெண்ட் போடுறதில், ஒரு இடம் வாங்கிறதுல, முதலீடு பண்ணுறதுலாம் நீங்கள் முக்கியமாக அவசர முடிவு எதுவும் எடுக்கவே கூடாது. கவனமாக தான் முடிவு எடுக்கணும். தொழில் வியாபாரத்தை பற்றி கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் புது முதலீடுகளை தவிர்த்து இருக்கிற வியாபாரத்தை நிலைநிறுத்த பாடுபடுறதே நல்லதுங்க. வாடிக்கையாளர்கள்கிட்ட நீங்கள் கனிவாக பேசுகிறது ரொம்ப நல்லது. அது உங்கள் விற்பனையை உயர்த்தும். தொழில் முனைவோர் பற்றி கேட்டிங்கன்னா புது கூட்டாளிகளை சேர்க்கும்போது நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. கூட்டு தொழிலில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள்லாம் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கவனமாக இருங்க. பணிபுரிகிறவங்களை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும். மேலதிகாரிகளோட பேசும்போது வார்த்தைகளில் நீங்கள் நிதானமாக இருக்கிறது நல்லது. நிதானம் தேவை. எடுத்தெறிஞ்சு ஒரு நிமிஷத்தில் பேசிடலாம். ஆனால் அதனால் வர விளைவுகள் என்னவோ அது நமக்கு தான் வரப்போகுது. கவனமாக இருங்க. குடும்ப வாழ்க்கை பற்றி கேட்டிங்கன்னா குடும்பத்தில் சுப செலவுகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே அப்பப்போ வாக்குவாதங்கள்லாம் வந்தாலும் கூட பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது. உறவினர்கள்கிட்ட பேசும்போது விட்டு கொடுத்து போகிறது குடும்ப அமைதியை காக்க உதவுங்க. ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்த சுப செய்தி வந்து சேரப்போகுது. பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் உங்களோட பொறுப்பு அதிகரிக்க போகுது. சுபகாரிய நிகழ்ச்சிகள்லாம் கலந்துக்கிட்டு மகிழ போகிறீங்க. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆடம்பர பொருள் சேர்க்க உண்டாக போகுது. இருந்தாலும் பட்ஜெட்டுக்கு உட்பட்டு நீங்கள் செலவு செய்கிறது ரொம்ப நல்லது. பட்ஜெட்டை மீறி செலவு செஞ்சு கஷ்டப்பட போகிறது என்னவோ நீங்கள் தான். கவனமாக இருந்துக்கோங்க. வேலைக்கு போகிற பெண்களை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தை சக ஊழியர்களால் சில சங்கடமெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது. உங்கள் வேலையில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்துறது நல்லது. குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் கூடும். புது கல்வியாண்டு ஆரம்பங்கிறதால ஆரம்பத்தில் கொஞ்சம் மந்த நிலை இருந்தாலும் கூட போக போக இவங்க சுறுசுறுப்பாக படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபடலாம், என்ன பரிகாரம் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா சவால்களை சமாளித்து நினைத்த காரியங்களில் வெற்றி பெற நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மேஷராசிக்கு அதிபதியான செவ்வாயின் அதிதேவதை முருகப்பெருமான். அப்புறம் பார்த்தீங்கன்னா தைரியத்தை கொடுக்கக்கூடிய துர்க்கை அம்மன். பரிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர்கள் சாத்தி கந்த சஷ்டி கவசம் இல்லை அப்படின்னா திருமுருகாற்றுப்படை பாராயணம் செய்கிறது ரொம்ப நல்லதை தரும் உங்களுக்கு. செவ்வாய் தோஷ பாதிப்புகள்லாம் குறைய துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபடுறது நல்லது. உங்களால் முடிஞ்சது அப்படின்னா ஏழை எளியவர்களுக்கு, முடியாதவங்களுக்கு, துப்புரவு பணியாளர்களுக்கு ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அன்னதானம், குறிப்பாக துவரம்பருப்பு கலந்த உணவு கொடுக்கறது ரொம்ப நல்லது. முயற்சியும் முறையான வழிபாடும் இந்த மாதத்தை உங்களுக்கு பயனுள்ள மாதமாக மாற்றும். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வரக்கூடிய இந்த மாத காலகட்டமானது முன்னேற்றமாக இருக்க போகுது. லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு எடுக்கிற வேலையில் எல்லாத்துலேயுமே வெற்றி இயக்குவார். வருமானத்தை அதிகரிப்பார். தொழிலில் ஏற்பட்ட தடைகளை நீக்குவார். விரயஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரித்து வந்தாலும் கூட குரு பார்வை இருக்கிறதால விரயம் எல்லாம் சுப விரயமாக தான் இருக்க போகுது. உங்களுக்கு இருந்த சங்கடங்கள், நெருக்கடிகள், பொருளாதார நிலையெல்லாம் மாறி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி பொருளாதார நிலை உயரப்போகுது. சிலருக்கு புது சொத்தெல்லாம் சேரப்போகுது. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேது சஞ்சரிக்கிறதால மனக்குழப்பமெல்லாம் அடையுங்க. கவனமாக இருந்துக்கோங்க. தேவையில்லாத சிந்தனையெல்லாம் வந்து போகும். பிள்ளைகளால் சில சங்கடங்கள்லாம் உண்டாகும். இருந்தாலும் அதெல்லாம் சரியாயிரும், கவலைப்படாதீங்க. பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனையெல்லாம் முடிவுக்கு வந்துடும்.
குடும்பத்தில் நிம்மதியான நிலை உண்டாக போகுது. கணவன் மனைவிக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் விலக போகுது. உடல்நிலையில் தோன்றிய பாதிப்பு இருந்த இடம் தெரியாமல் போக போகுது. விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்க போகுது. மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் கூடுங்க. சுய தொழில் செய்கிறவங்களுக்கு லாபம் அதிகரிக்க போகுது. முதியோர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள்லாம் இருந்த இடம் தெரியாமல் போக போகுது. ஆரோக்கியம் சீராக இருக்க போகுது. பெண்களுக்கு ஏற்பட்ட குழப்பமெல்லாம் விலக போகுது. நன்மையான நிலை உண்டாக போகுது. நீங்கள் விநாயகர் வழிபாடு மேற்கொள்ளலாம். எடுத்த வேலை எல்லாமே வெற்றியாக முடியும். அடுத்து பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் எப்போவுமே உழைப்பால் உயர்வடைஞ்சு இருப்பீங்க. இப்போ வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரன் மாதம் முழுவதும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்க போகிறாரு. குடும்பத்தில் நிம்மதியான நிலை இருக்க போகுது. எதிர்பார்த்த பணம் வரப்போகுது. கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலக போகுது. ஆரோக்கியம் சீராக போகுது. புது இடம் வீடு வாங்கும் முயற்சி எல்லாமே வெற்றியாக போகுது. பொன் பொருள் சேரப்போகுது. வேலையில் ஏற்பட்ட நெருக்கடிகள்லாம் நீங்க போகுது. புது தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும். ஆனால் எச்சரிக்கையாக பண்ணுங்கள். வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்க போகுது. அரசு வழி முயற்சிகள்லாம் சாதகமாக இருக்க போகுது. 7.5 சனி சங்கடங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலக போகுது. ஆஸ்பத்திரியாக ஏறி இறங்கி வந்தவங்களுக்கு உடல்நிலையெல்லாம் சீராக போகுது. வெளிநாட்டு முயற்சிகள்லாம் சாதகமாக போகுது. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் தலைமையின் ஆதரவு கிடைக்கும் உங்களுக்கு. சிலருக்கு எதிர்பார்த்த பொறுப்பு கூட கிடைக்கும். லாப ராகுவால் ஆதாயம் உங்களுக்கு கூட போகுது. கையில் பணம் புரளும். மகிழ்ச்சியை அதிகரிக்கும். மனசில் நிம்மதி உண்டாகும். பெண்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் விலகும். வேலை பார்க்குற இடத்துல நிம்மதியான நிலை உருவாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வெல்லாம் கிடைக்க போகுது. விவசாயத்தில் ஏற்பட்ட சங்கடங்கள்லாம் விலக போகுது. மாணவர்களுக்கு எதிர்கால பற்றிய எண்ணம் உண்டாகும். நீங்கள் பரிகாரமாக சனீஸ்வரருக்கு தீபம் ஏற்றி வழிபட சங்கடங்கள்லாம் விலகும். அடுத்ததாக கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதக்காரர்களுக்கு எதிர்காலம் பற்றிய சிந்தனையோடு திட்டமிட்டு வாழ்ந்து வரும் உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் யோகமானவதாக இருக்க போகுது. ஆத்மகாரகன் சூரியன் தைரிய வீரிய பராக்கிரமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால மனசில் நம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்கும். துணிச்சலும் தைரியமும் கூடும். எடுத்த வேலைகள்லாம் முடிவுக்கு வரும். தடைப்பட்ட வேலையில் நல்லபடியாக நடந்து முடியும். செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரப்போகுது. உடலில் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் படிப்படியாக விலகப்போகுது. உத்தியோகத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள்லாம் நீங்க போகுது. தடைப்பட்ட பதவி உயர்வு இடமாற்றமெல்லாம் வரும். புதுசாக தொழில் தொடங்குவதற்கு எதிர்பார்த்த அனுமதியெல்லாம் கிடைக்கும். வீடு வாகனம் வாங்குகிற முயற்சி வெற்றியாக இருக்கும். வரவு அதிகரிக்கும். அரசியல்வாதிகள் செல்வாக்கு உயரும். தலைமையின் ஆதரவு கிடைக்கும். சிலருக்கு எதிர்பார்த்ததை அடைஞ்சிட்ட நிம்மதி உண்டாகும். ஜென்ம ராசிக்குள்ளே சஞ்சரிக்கும் செவ்வாய் உங்களை வேகப்படுத்துவார். உற்சாகத்தோடு செயல்பட வைப்பார். குரு பார்வைகள் அஷ்டம ஜீவன விரயஸ்தானங்களுக்கு கிடைக்கிறதால திடீர் வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரும். வியாபாரம் முன்னேற்றம் அடையும். வருமானம் அதிகரிக்கும். செலவுகள்லாம் கட்டுப்படும். 7.5 சனி பாதிப்பு இருந்த இடம் தெரியாமல் போக போகுது. பெண்களை பொறுத்த வரைக்கும் நிம்மதியான நிலை ஏற்பட போகுது. மாணவர்களுக்கு படிப்பில் ஏற்பட்ட தடைகள்லாம் விலக போகுது. விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்க போகுது. நீங்கள் பரிகாரமாக அதிகாலையில் சூரியனை வழிபட வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும் உங்களுக்கு. மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய காரியங்களை வெற்றிகரமாக முடிக்கிறதுக்கும் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கிறதுக்கும் உதவக்கூடிய அதிர்ஷ்ட எண்கள் தேதிகள் நிறங்கள்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா மேஷராசியோட அதிபதியான செவ்வாய் பகவானுக்குரிய எண்களும் கிரகநிலைகள் படி உங்களுக்கு நன்மை தரும் எண்களும் அதிர்ஷ்ட முக்கியமான எண்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 9, 3, 1. நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பிற எண்கள் என்னென்னா 5. நீங்கள் இந்த ஆணி மாதத்தில் புது முயற்சிகளை தொடங்குறதுக்கும் சுபகாரியங்கள் பேசவும் முக்கிய மனுஷங்களை சந்திக்கவும் ஏற்ற தேதி என்னன்னு கேட்டிங்கன்னா ஜூன் மாதத்தில் 18, 23, 27. ஜூலை மாதத்தில் 1, 4, 6, 9, 14, 15. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய தேதி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூன் 29, 30 மற்றும் ஜூலை 1 ஆகிய நாட்களில் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதால இந்த தேதிகளில் புது முதலீடுகள்லாம் முக்கிய முடிவுகள்லாம் நீண்ட தூர பயணங்கள்லாம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நேரம் என்னன்னு கேட்டிங்கன்னா
இந்த மாதம் உங்கள் மனசுக்கு தெளிவையும் சுறுசுறுப்பையும் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு மற்றும் மஞ்சள். செவ்வாய் மற்றும் குரு ஆதிக்கத்தால் இந்த நிறம் உங்களுக்கு பெரும் அதிர்ஷ்டத்தை தரும். துணை நிறம் என்னன்னு கேட்டிங்கன்னா வெள்ளை, இளஞ்சிவப்பு. நீங்கள் தவிர்க்க வேண்டிய நேரம் இந்த மாதத்தில் கருப்பு, அடர் நீலம். இந்த ஆடைகளை சுபகாரியங்களுக்கோ இல்லை நல்ல விஷயங்களுக்கு எதுக்குமே நீங்கள் பயன்படுத்துகிறத தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும்னு நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.